பெரியாரிசம் போனவங்கன்னா பெரியாரிசம் ஏற்றுக்கிட்டோம்னா இந்துக்களுக்கு எதிரானவங்களா? திமுக அதிமுக ரெண்டுமே பெரியார் ஏற்றுட்ட கட்சி தான். ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாருமே இந்துக்களுக்கு எதிராக இருந்தாங்க. உண்மையாகவே திமுகவோட ஓட் பேங்கை தான் விஜய் வந்து தனதாக்கி போறதா, இல்லை பாஜகவோட ஓட் பேங்கை ஒரு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்? திமுகவை சார்ந்த யங்ஸ்டர்ஸ், ஏடிஎம்கள் இருக்கிறவங்க, இது இல்லாமல் புதுசாக எதுவுமே சாராமல் இருக்கிற இளைஞர்கள், இவர்களை ஈர்ப்பது தான் விஜயுடைய அரசுடைய நோக்கமாக இருக்கணும் நான் சொல்கிறேன். ஸ்டெர்லைட்டுக்காக கடைசி வரை போராடிய மதிமுக இந்த விவகாரத்தில் அவர் என்ன செய்தார்? அந்த மக்களுக்காக உண்மையிலேயே அப்பல் கட்டுற போராட்டம் நடத்துவார் வைகோ அவர்கள். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடினார். அந்த இதில் துப்பாக்கி சூடில் கொதித்து எழுந்தார். அப்படிப்பட்ட அந்த அதிகாரிகளை விடக்கூடாதுன்னாரு. இப்போ விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டணியில் இருக்கும், என்ன பண்ணுறது? ஒரு வேலை அப்படி இருக்கலாம், என்ன பண்ணுறது? அப்படியே போக வேண்டியதான். என்ன பண்ணுறது? சந்தர்ப்ப சூழ்நிலை. எம்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடன் விவாதிக்க இணைந்திருப்பது மூத்த செய்தியாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத விஜய், பெரியார் மண்டபத்துக்கு போன விஜய், அதாவது அவரை போய் மரியாதை செலுத்தின விஜய், திராவிட சாயம் பூசிக்கொண்டார் அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து திமுகவோட ஓட்டுக்கு தான் வந்து இது பிளவு ஏற்படும் தவிர திமுகவோட அதர் சைடு, அதாவது திமுக ஒரே ஒரு கட்சியாக வளர்றாரு, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு வளர்றாரு, அவங்களோட கட்சிக்கு தான் இது பின்னடைவை சந்திக்கும். பாஜகக்கு எந்த விதத்துலையும் இது பின்னடைவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே திமுகவோட ஓட் பேங்கை தான் விஜய் வந்து தனதாக்கி போறாரா, இல்லை பாஜகவோட ஓட் பேங்கை ஒரு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அதாவது விஜய் என்பவர் அரசியலுக்கு வர்றார். அவர் சில நடைமுறைகளை கடைப்பிடிக்கிறார். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல, இதுக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறார், அதுக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி பண்பாடுன்றது வேற, அது தனி. அதையும் அரசியலை ஒன்றாக்கக்கூடாது. இங்கே வந்து இவங்க பண்ணுறதே பைத்தியக்காரதனம். இவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுவாங்க, இவங்க வீட்டில் ஊரில் இருக்க கோயிலெலாம் போயிட்டு ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் நான் பெரியாரிஸ்டம், நான் வந்து இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். நீ ஏன் அப்படி இருக்க? நீ பெரியாரிஸ்ட்டு தானே, நீ இரு. ஒன்று வாழ்த்து சொல்கிறதுனால இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா? இவங்களுக்கும் சரி, இடதுசாரிகளும் சரி, அந்த மாதிரி வாழ்த்து சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி மக்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அதை மதிக்கணும். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் செருப்பு போட்டு, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, செருப்பு போட்டு வந்து நிற்பேன்னு, அது பைத்தியக்காரத்தனம், பண்பாடற்ற செயல். நான் என்ன பண்ணோம்? உங்கள் நம்பிக்கை நீங்கள் திடீர்னு என்கிட்ட திருநீர் கொடுக்குறீங்க, சரி வாங்கி வச்சுக்கிறேன், என்ன நெத்திலே வைக்கிறீங்க, சரி வைங்க, என்ன கெட்டுப்போகுது? உடனே என் கூட இருக்கிறவர் என்னங்க இது நான் இல்லை, மிகப்பெரிய இவங்க சொல்கிற அந்த பெரியாருக்கே நடந்திருக்கு. ராஜாஜி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது ராஜாஜி நெத்தியில் திருநீர் வச்சு கையிலேயும் திருநீர் கொடுத்துருக்காரு. பெரியார் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்திருக்காரு, வெளியில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் போய் கடவுள் நம்பிக்கை இல்லை அவர்னா என்ன 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 கெட்டு போச்சு சொல்லு? இது வச்சுக்கிட்டனால எது போச்சா? நண்பர் வைக்கிறாரு, ஒரு பண்பாடு, நான் ஒன்றும் பண்ணல, அதை பழிச்சிட்டேன் முடிஞ்சிச்சு, இந்த இதை கொட்டிட்டேன் முடிஞ்சிச்சு, இதனால என்ன கெட்டு போச்சு சொல்லு அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியல. இதுதான் நான் சொல்கிற நீயாக இரு, அவ்வளோதான். அதை விட்டு தனியாக கும்பிட்டுவாங்க, தனியாக இது பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு. குறிப்பிட்டு கேட்டது வந்து வாக்கு சதவீதம் சார் திமுக. இல்லை நீ இப்போ பேசுகிற முதல்ல ஆரம்பித்தது இப்போ சொன்னாங்கல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து, அந்த வாழ்த்து அதை சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். அவர் வாழ்த்து சொல்கிறதா முடிவெடுத்ததா தகவல். இனி வருங்காலங்களில் தீபாவளிக்கு வாழ்த்து இருக்கு, எல்லாம் வாழ்த்து இப்போ என்ன சொல்லுவீங்க? திமுக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நம்பிக்கைகள் உடைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுத்துருக்கீங்க. தீபாவளிக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்கிறார், தீபாவளி சொல்லுவார், சரஸ்வதி பூஜை சொல்லுவார், எல்லாத்துக்கும் சொல்லுவார். அந்த மாதிரி தான் முடிவெடுத்திருக்காங்க. தமிழ்நாடு நேயர்களுக்கு வந்து பிரத்யேக தகவல் கொடுத்துருக்கீங்க. இல்லை அது 2-3 நாளாக பேசிட்டு இருக்கேன், ட்விட்டர்லாம் போட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு வந்து தகவல். இப்போ வாக்கு சதவீதம் வருவோம். அவங்க சொல்கிறாங்க பெரியாருடைய இதுக்கு போனனால பெரியாரிசத்தை எடுத்து விட்டார் அவர். இது என்ன பெரியாரிசம் போனவங்கன்னா பெரியாரிசத்தை ஏற்றுக்கிட்டவங்களாம் இந்துக்களுக்கு எதிரானவங்களா? திமுக அதிமுக ரெண்டுமே பெரியார் ஏற்றுட்ட கட்சி தான். ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாருமே இந்துக்களுக்கு எதிராக இருந்தாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் சொல்கிற அந்த பாகுபாடுகளை கலைந்து அனைவரும் அர்ச்சகராகலாம், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, எல்லாத்துலேயுமே இந்த 2 திராவிட கட்சியினுடைய பங்கை நீங்கள் புறந்தள்ளிட முடியுமா?
பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கான அவங்க செஞ்ச செயல்களை 67லேருந்து வந்ததை நீங்கள் புறந்தள்ளவே முடியாது. திராவிட கட்சிகள் வந்து இந்த சமுதாயங்களுக்கு செய்தது புறந்தள்ளவே முடியாது. புறந்தள்ள முடியாது. அப்போ பெரியாரிசத்தை ஏற்றுக்கிறவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதுவே தப்பானது. இதே இந்துக்கள் ஆளுகிற மாநிலங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? சார் உங்ககிட்ட என்னன்னா, நான் இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மெருகெடுத்து நீங்கள் பதில் சொல்லிங்க நான் எதிர்பார்க்குறேன். என்னன்னா அந்த பாயிண்ட் தான் எனக்கு தேவை. திமுகவோட வாக்குகளை விஜய் அவர்கள் எடுத்துப்பாரு, திராவிட சித்தாந்தத்தில் இருந்து எடுத்துப்பாரு, பாஜகவுக்கு இது எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை அப்படின்ற அவங்க ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. இதோட பாயிண்ட் அதாவது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கும். 2 வருஷத்தோடவே வாக்காளர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வர்ற யங்ஸ்டர்ஸு அதிகமாக போனது ஃபஸ்ட்டு சீமான் கிட்ட. அதாவது திராவிட அரசியல் மேலே வெறுப்பு. இப்போ நீங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஏப்பா அது திமுக பிடிக்காதுப்பா, அதிமுக அதுவும் இதே தான்ப்பா, ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்பான்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ சீமான் ரெண்டுத்தையும் இது பண்ணி கண்டம் பண்ணி பேசுகிறாரு. தேசிய கட்சிகளை வெறுத்து பேசுகிறாரு. அரசியலே ஒரு வித்தியாசமாக பேசுகிறாரு. தப்புகளை தட்டி கேட்குறாருன்னா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இவர் நல்ல இதுப்பா, நான் இதுக்கு தான்ப்பா வாக்களிப்புன்றாங்க. திடீர்னு அண்ணாமலை வராரு. 2 கழகங்களும் வேஸ்ட்டு, தேசிய அரசியல் வந்து இப்படிலாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்றப்போ ஓரளவுக்கு வலதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள், ஒரு மாதிரி இளைஞர்கள் அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. இப்போ வாக்குகள்ன்றது இளைஞர்களை கட்சிக்குள்ளே அடுத்தடுத்து கொண்டு வர கட்சி தான் ஜெயிக்கும். திமுக அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்தது. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை இளைஞரணி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அப்படி ஒரு மாதிரி இது பண்ணி அந்த தலைமுறையை அப்படியே தொடருது. 67 இருந்தவங்க நீங்கள் ஓட்டு போடுறாங்களா? அப்போது 80 90களில் வந்தவங்க அடுத்தடுத்து வர்றவங்க இப்போ 2000 பிறந்தவொடனே இப்போ 24 வயசு. அப்போ 2010 2020 பிறந்தவங்கன்னா விஜய்க்கு ரசிகர்களாகவும் பலதும் இருக்காங்க. இப்போ விஜய் ஒரு அரசியலை கொண்டு வராரு. அந்த அரசியல் வந்து ஒரு இது திமுக சார்ந்த அரசியல் இல்லாமல், வலதுசாரி அரசியல் இல்லாமல், பெரியாருக்கும் வாழ்த்து, மோடிக்கும் வாழ்த்து எல்லாம் போகிறாரு. ஒரு யங்ஸ்டர்ஸ் அவரை கல்ட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவருக்கான ரசிகர்கள், அது தனி. இது இல்லாமல் சீமான்கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸு, அண்ணாமலைகிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸு, திமுகவை சார்ந்த யங்ஸ்டர்ஸு, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, இது இல்லாமல் புதுசாக எதுவுமே சாராமல் இருக்கிற இளைஞர்கள், இவர்களை ஈர்ப்பது தான் விஜயுடைய அரசியலுடைய நோக்கமாக இருக்கணும் நான் சொல்கிறது. அப்போ இவர் அந்த ஒர்க்கை பண்ணார்னா இது மாதிரி மாற்றத்தை விரும்புகிறவங்க அவரை நோக்கி நகர்வாங்க. இல்லைங்க நான் கமலஹாசன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா போட்டுகேஸ் மீண்டும் இவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸ் வாக்குகளை நீங்கள் எந்த அளவுக்கு கவர்றீங்களோ அடுத்த கட்டம் நகரலாம். இது இல்லாமல் பெண்கள் வாக்கு, எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் மாற்றம் கிடைக்கல. இப்போ இவங்க சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் இந்த சைடு யாருக்கு வாக்கு போடணுன்னு அவங்க திமுக வேணாங்க, எனக்கு சரியில்லை, நாங்கள் வாக்களிக்கணும் எதிர்க்க அப்படின்னு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட போய்டுவோன்னு போன எலெக்ஷன் சொல்கிறேன். பிஜேபிகிட்டேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க, போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஓடிட்டு இருந்தது. அப்போ பிஜேபி போட இது ஏடிஎம் போட முடியாது. பிஜேபி சிறுபான்மை மக்கள் போடவே மாட்டாங்க, பட்டியலின மக்களும் போட மாட்டாங்க. அப்போ அவங்களும் கிடையாது, பிஜேபி கிடையாது, ஏடிஎம் கிடையாது. வேறு யாருக்கு போடலாம்? சீமானுக்கு கொஞ்சம் பேர் எதை போடுவாங்க. அவரும் சிறுபான்மை மக்களை ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அப்போ அவருக்கும் இது சரி முடியா திமுகவுக்கு போடலாம். இப்படி இருக்கிற தங்குனது தான் இங்கே. இப்போ இல்லை விஜய் வராரு, அவர் நிற்கிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்பார். காங்கிரஸ் திடீர்னு விஜய் கூட ஒரு கூட்டணி இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னா சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி மாற்றி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதனால் ஓட்டுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே இதில் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களில் செதறும். அப்படி செதறதை கையில் எடுக்கிற வேலையை விஜய் பண்ணணும். அதுக்கு ஏற்ற அரசியல் பண்ணணும். நீங்கள் முணுமுணுன்னு போட்டுறது, பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போகிறது, எதுலேயுமே கருத்து சொல்லாமல் இருந்தால் சத்தியமாக வராது. உங்கள் சார்ந்த ரசிகர்கள் போடுவாங்க, அதுலேயும் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வேறு மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் கை கொள்கிற வேலையை பண்ணால் தான் விஜய் பண்ணுவார். இவங்க என்னென்னா பதட்டப்படுறாங்க, ஒரு வேளை வந்து இது பண்ணிட்டாருன்னா நம்ம வாக்குகள் போகுமா? அப்போ என்ன சொல்லிக்குவாங்க, எங்கள் வாக்கு போகாது அவங்க வாக்கு தான் போகும். அவர் என்ன சொல்லுவார், எங்கள் வாக்கு போகாது இவங்க வாக்கு தான் போகும். மொத்தமாக வாக்கு போக போகுது, யாருது போகுதுன்னு இனிமேல் பார்த்தா தான் தெரியும். சரிங்க சார். இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது பார்த்தீங்களா? அப்போ வந்து நாடு முழுவதும் வந்து திமுகவினர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது என்னன்னா கொலை செய்து விட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தது ஸ்டெர்லைட் பிரச்சனை முக்கிய காரணம் அவ்வளோதான். ஆமாம், சரி நீங்கள் சுருக்கமாக சொல்லிட்டீங்க. அதில் அருணா ஜெகதீசன் அறிக்கை போட்டாங்க. அதாவது பல விமர்சனங்கள் அதிமுக ஆட்சி மேலே, அதை சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தது நீங்கள் காரணம்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்னன்னா அந்த உத்தரவு போட்டார் பார்த்தீங்களா, துணை வட்டாட்சியர் அவருக்கு வந்து இப்போ பதவி கொடுத்துருக்காங்க, வட்டாட்சியராக பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சியில். பல இடத்துலேருந்து கண்டனங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு.
இது எப்படிங்க சார்? அந்த 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 பிரச்சனையை பெருசு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு முரணா இல்லைங்களா? முரண் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறது இன்றைக்கி தகவல். அருணா ஜெகதீசன் அறிக்கையை சொன்னது 16 ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகள், குரூப் 1 ஐபிஎஸ். அது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் லெவலில், அது கீழே போலீஸு, ஏட்டையா, அது கீழே கான்ஸ்டபிள் இந்த லெவல். இதில் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸு, அது கீழே வட்டாட்சியர்கள், துணை வட்டாட்சியர்கள், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸு, வருவாய்த்துறை அதிகாரி, இந்த மாதிரி. இதில் இந்த அறிக்கை வந்தோன்னே இது வெளியிடவே இல்லை. எப்படி குதிச்சாங்களோ, ஆனால் அந்த அறிக்கை வந்தோன்னே வெளியிடல. அப்புறம் அது பிரச்சனையாகி வேறு வகையில் எல்லாம் வெளியில் வந்தோன்னே அப்புறமா வெளியில் வருது இத்தனை அதிகாரிகள் இருந்து. நீங்கள் கேட்குறீங்க வட்டாட்சியர் ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி நடவடிக்கை எடுக்கல, யாருமே எடுக்கலையே. இன்னும் கேட்டால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ப்ரொமோஷனே கொடுத்தாங்க. சைலேஷ்குமார் யாதவ்னு இப்போ இதில் சிறைத்துறையில் இருக்கார், அவர்களாக கொடுத்தாங்க, ப்ரொமோஷனே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது இல்லாமல் பல அதிகாரிகளுக்கு நடவடிக்கைன்றதே இல்லை. ஆனால் கீழே இருக்காங்களா, இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு கீழே, அந்த ரெவன்யூ அதிகாரி கீழே, அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை. அப்போ ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி கீழ்மட்ட ஆட்களுக்கு மட்டும் நடவடிக்கை, மேலே இருக்கிற யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. இது ஏற்கனவே காவல்துறையில் நடந்துச்சு, இப்போது இந்த துறையிலையும் நிர்வாகத்துறையிலையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். இதில் என்ன பெருசாகுது? இதில் என்ன எதிர்ப்பு வரப்போகுது? எதிர்ப்பு வந்தால் வந்துட்டு போவோம். வாக்குகளுக்காக திமுக வேஷம் போட்டுதான். இதில் என்ன வாக்கு இருக்குது? நிர்வாகம் கரெக்டாக கொண்டு போகணும், கொண்டு போகிறதில்ல. நீ என்ன வேணா சொல்லிக்க. நான் சொன்னேன்ல, எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இது எல்லாத்தையும் கண்காணிக்கணும், இது பண்ணணும். இந்த விஷயங்கள் தான் ஒவ்வொன்றா மக்கள் மத்தியில் போய் சேரும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பாக ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். யாராவது அதிகாரிகள் மாத்திரம் அந்த அதிகாரி இந்த அதிகாரி சொல்ல அந்த அதிகாரி சொல்லி கேட்டு போய்கிட்டு இருக்கோன்னா அப்படியே தான் போக வேண்டியது. ஏற்கனவே ஐபிஎஸ்சில் நடந்தது, இப்போ இங்கே நடக்குது. நான் இப்போ அந்த அதிகாரி தரப்புல இருந்து அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்புகிறேன் சார். என்னன்னா, இப்போ மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்துருப்பாங்க, அதை இவர் செயல்படுத்தியிருப்பாரு. அதுக்காக அந்த அந்த அதிகாரிக்கு எந்த ஒரு பதவி உயர்வோ இல்லை அவரை அந்த கரியரை முடிச்சு வைக்கிறது தான் கரெக்டானது இருக்குமா? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். வேலைக்கு வரீங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் என்ன மேலதிகாரி கீழே அதிகாரி? அரசு நிர்வாகம், அரசு நிர்வாகத்தில் நீங்கள் இந்த தவறை பண்ணுறீங்க, மேலதிகாரி உத்தரவு போடுறாரு, அது கீழே இருக்க பண்ணுறாரு, அது கீழே இருக்க பண்ணுறாருன்னா அரசு நிர்வாகம் பிரகாரம் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க மேலாம் நடவடிக்கை வரும். இது அப்படி இப்படி அப்போ கரெக்டாக இப்படி தலையை குறிப்பாத்து வாயிலேயே சுட்டிங்க, ஸ்னோலின் வாயிலேயே சுட்டிங்கல்ல, மேலதிகாரி சுட சொன்னாரா? வாயிலேயே கரெக்டாக சுடுங்க. அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் வந்து அப்புறம் மறுநாள்லாம் நடந்தது இல்லை, முதல் நாள் மட்டும் நடக்கலையே, மறுநாளும் துப்பாக்கி சூடு நடந்தது. எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், அந்த 100 நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியும்ல, உளவுத்துறையெலாம் என்ன பண்ணியிருந்தது? அந்த இடத்துலேயே போய் கலெக்டர் மனுவை வாங்கியிருந்தா ஊர்வலம் வர வேண்டிய தேவை இருந்திருக்காதுல்ல? இல்லை அவங்கள ஒரு குழு போட்டு உடனடியாக அரசு அறிவிச்சு இந்த குழு வந்து பேசும், பேச்சுவார்த்தை நடத்தும், பண்ணுவேன்னு பண்ணியிருந்தா? அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் சீல் வைக்கிறீங்களே, அது முதல்லே பண்ணியிருந்தா? அப்போ இது எல்லாமே இதெல்லாம் சுட்டி காட்டி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் இதெல்லாம் ஆணவத்துடைய வெளிப்பாடு. அன்னைக்கு ஆணவமாக இருந்தாங்க, பிரச்சனை பெருசாக வெடிச்சுன்னொன்னா இத்தனை உயிர்கள் போச்சு. அன்றைக்கி அவர் பேசுனது என்ன சொன்னார்? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஐயோ டிவியை பார்த்துன்னு போனாங்க. அவரும் அப்படி பேசிடக்கூடாது, ஏன்னா அவர் முதலமைச்சர். இல்லைங்க நான் பார்க்குறேங்க, நானும் வருந்துறேன். இந்த அண்ணாதுரை கீழ்வெண்மணி இது நடந்தோடனே அழுதுகிட்டே போனாராம். 28 பேர் 40 பேர் கொல்லப்பட்டாங்க அந்த குடிசையில். அவ்வளோ ஒரு இதோட போய் 68 ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு பதவிப்பு இருக்கணும் ஒரு தலைவனுக்கு. அவர் அதுவே இல்லாமல் பேசுனதெல்லாம் வந்து அப்படியே தலைகீழாக மாறிச்சு. அந்த ஆட்சி மாற்றத்துக்கே வந்துச்சா? அதை திமுகவும் அழகாக கையாண்டுச்சா? அப்போ அவ்வளோ கொதிச்சவங்க, அவ்வளோ பண்ணவங்க வழக்கம் போல் இதுதான். மதுவிலக்கு எப்படி சொன்னாங்க? அந்த மதுவிலக்கு அமல்படுத்தாமல் விட மாட்டேன், விதவைகள் அதிகம் இருக்கும் மாநிலம். கரெக்டாக ஆட்சிக்கு வந்தோன்னா விதவைகள்லாம் சரியாயிடுச்சு, விதவைகள் மறுமணம் நடந்து எல்லாமே கரெக்டாகிடுச்சு. டாஸ்மார்க்னால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒவ்வொன்றா வந்ததில் இது ஒன்று. அதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையை அமுல்படுத்துன்னு சொன்னாங்க. அந்த அறிக்கை வந்தோன்னே கம்முன்னு இருந்தாங்க. அது வெளியில் வந்தோன்னே அதை அமுல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க இவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி 1 2 100 சொல்லலாம், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்ட்டு எதுவுமே பண்ணல. இது எல்லாமே என்ன, இந்த மாதிரி அதிகாரிகள் ஆட்சி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதை ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க, இது இப்படி பண்ணிக்கலாம், ரைட் அப்படியா பார்த்துக்கலாம். இதுதான் எடப்பாடி பண்ணார், லாஸ்ட்டில் கவுந்தார். இப்போ 5 வருஷம் ஆனதுனால மறந்துட்டாங்க ஜனங்க. இவங்க இப்போ இந்த வேலையை இதே வேலையை பண்ணுறாங்க. இது போலீஸ் அதிகாரிகளுக்குலேயும் நடந்தது, இப்போ இதில் நடக்குது. இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த எதிர்கட்சிகள்னு கொஞ்சம் பேர் திரிகிறாங்களே, சாரி முன்னே எதிர்கட்சிகள்னு சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள்.
என்ன பண்ணுறாங்க? சார் தெளிவாக பேருக்கு சொல்லிடுங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, வேற யாருக்கா? கொங்கு மக்கள் கட்சி, வேற யாராவது விட்டனா? இல்லை அவங்க மதிமுக, மக்கள் நீதி ஸ்டெர்லைட்டுக்காக கட்சிகள்ன்றா அப்புறம் மக்கள் நீதி மையம். ஸ்டெர்லைட்டுக்காக மதிக்கல சார். கட்சியாக மதிச்சா அந்த அம்மா பஸ் ஓட்டுற மாதிரி கார் வாங்கி தர்றாரு. ஸ்டெர்லைட்டுக்காக கடைசி வரை போராடிய மதிமுக இந்த விவகாரத்தில் அவர் என்ன செய்தார்? அந்த மக்களுக்காக உண்மையிலேயே அப்பல் கட்டுற போராட்டம் நடத்தினவர் வைகோ அவர்கள். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடினார். அவருக்கு எவ்வளவோ சலுகைகள் காட்டப்பட்டது, எவ்வளவோ ஆசை வார்த்தைகள், எதுக்குமே இடம் தர முடியாதுன்ட்டு அப்பலுக்கு இல்லாமல் நின்றவர் வைகோ. அந்த இதில் துப்பாக்கி சூடில் கொதித்து எழுந்தார். அப்படிப்பட்ட அந்த அதிகாரிகளை விடக்கூடாதுன்னாரு. இப்போ விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு? சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டணியில் இருக்கும். என்ன பண்ணுறது? ஒரு வேலை அப்படி இருக்கலாம் சார். என்ன பண்ணுறது? அப்படியே போக வேண்டியதான். என்ன பண்ணுறது? சந்தர்ப்ப சூழ்நிலை. மக்கள் நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு போட்டு என்ன பண்ணுறது? ஓய்வெடுங்கள் அப்படின்னு ஓய்வெடுக்க வேண்டியதான். மணப்பாறையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆணவ கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சமூகத்து பெண்ணை, உறவுக்கார பெண்ணை மாட்டு சமூகத்தை சேர்ந்த இளைஞர் காதலிக்கும் போது அதை எதிர்த்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணார் என்று பண்ணியிருக்காங்க. கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. அதாவது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். நாம் அனைவரும் தமிழர்கள்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். இப்போ ஆணவ கொலை பண்ணி கொலை முயற்சி கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் கொலை பண்ணிட்டாருன்னு பார்க்கலாமா, இல்லை அருணகிரி கொலை பண்ணிட்டாருன்னு பார்க்கலாமா, கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாருன்னு பார்க்கலாம்? அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி சின்ன கட்சிகள்னால் உடனே பொங்கிக்கிட்டு வருவாங்க சமூக வலைதளத்தில். மற்றதெல்லாம் பாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. இது ஆளுங்கட்சி மற்றதுன்னா கொஞ்சம் வாய் அப்படி கம்முன்னு இருந்துடும். நீங்கள் கட்சி ஒரு பாதையில் போகுது, சீமான் ஒரு இது சொல்கிறாரு, அதை மீறி இவர் அதை தாண்டி இவர் பண்ணுறாருன்னா அது தனிப்பட்ட விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா கட்சியும் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அவருடைய தனி இது அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் இதை ஆதரிச்சு சீமான் பேசினா தான் அந்த கட்சியுடைய இதுன்னு சொல்லுவாங்க. சீமானே ஆணவ கொலைன்னு சொல்லும் போது அது அப்படி சொல்லாதீங்க, குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுங்கன்னு கடந்த காலங்களில் தமிழில் வார்த்தைகள் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆணவ கொலை, கௌரவ கொலை, இது மாதிரி பல இது இருக்குது. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போயெல்லாம் மாட்டிக்க வேணாம். இந்த தமிழ் வார்த்தைகளை பிடிச்சி தொங்குறதுலாம் பைத்தியகாரதனம். அதனால் அவருடைய பாணியில் அவர் சொல்கிறாரு. நம்ம இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க, நான்லாம் மத்திய அரசுன்னு தான் போடுவேன். எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொன்னோன்னா நாங்களும் ஒன்றிய அரசு சொல்கிறோம். நாளைக்கு நீ இல்லை தேசிய அரசுன்னு சொன்னால் நம்மளும் தேசிய அரசு சொல்லணும்னா அப்படிலாம் கிடையாது. எது கரெக்டாக வருதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் நீங்கள் தப்பான இது இல்லாமல் போகிறது தான் கரெக்டு. ஆணவ கொலைக்கு வருவோம். இப்போ ஆணவ கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீமான்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய இதெல்லாம் பல இது நம்ம பேச்சுக்கள்லாம் பார்த்துருக்கோம். இது அங்கே நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு கட்சிக்காரராக இருக்கிறார் என்றால், கட்சிக்காரன்னா கட்சி கொள்கை ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு மேஜர், அந்த பொண்ணு ஒருவேளை மேஜராக இருந்து அந்த பையனும் மேஜராக இருந்தால் அவர்களுடைய எண்ணங்களை மதிக்கிறது தான் எல்லாருடைய இதுவும் இருக்கும். அது கட்சி எல்லாத்தையும் தாண்டி. அப்போ இங்கே இதில் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது. மாற்று சமூகத்தை சார்ந்த பையன் கட்டிக்கிட்டான் அப்படின்னோன்னா அவனை ஆட்களை கூட்டு போய் ஒரு தாக்க முயற்சி செஞ்சார். ஆணவ கொலைலாம் கிடையாது. கொலை முயற்சிலாம் கிடையாது. தாக்க முயற்சி, தாக்கினார். அப்படிதானே? கொலை முயற்சி தான் சார் கைது பண்ணியிருக்காங்க. இது போடுவாங்க, பல இது போடுவாங்க. கொலை முயற்சினா இப்போ 307 போடணும். 307னா நீங்கள் ஆயுதத்தை வச்சு வெட்டுறது, கொலை செய்கிறதுக்கான எல்லா இதுவும் பண்ணும்பொழுது அவர் உயிர் பிழைக்கிறார் அப்படின்னா கொலை செய்ய முயற்சி. தாக்குறது, அடிக்கிறதெல்லாம் கூட கொலை முயற்சின்னு போடுவாங்க. ஆளை பார்த்து அந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நம்ம கொலை முயற்சின்னு இப்போ என்ன நடந்ததுன்னு இந்த சம்பவத்தில் தெரியாது. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, கட்சி ஒரு லைனில் இருக்குது, கட்சி நிர்வாகியும் அந்த லைனில் தான் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவான அம்சம்னு ஒன்று இருக்குது. ஒரு மேஜரான பையன், மேஜரான பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சட்டம் அதை அனுமதிக்குதுன்னா நீங்கள் அதை மதித்து தான் ஆகணும். அதை மீறி பண்ணிங்கன்னா நீங்கள் சட்டத்தை மீறுறது ஆகிடும். இதில் இவர் எந்த அடிப்படையில் போனார், அந்த பொண்ணு விருப்பத்தில் இவர் விரும்பி போயிடுச்சு, அந்த கோபத்தில் போய் பண்ணார், அந்த பையன் மாட்டு சமூகமாக இருக்கான் அப்படின்னோன்னா அதை வேறு மாதிரி டெவலப் பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனால் இதை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதை கேள்வியாகவும் சீமான்ட்ட வைப்பாங்க, அவரும் இந்த பதில் தான் சொல்லுவார். இது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தான் சொல்ல போகிறாரு. அதனால் இதெல்லாம் ரொம்ப பேசு பொருளாகிற விஷயங்கள்லாம் இது கிடையாது. இறுதியான ஒரு செய்தி, ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலான்னு. என்னென்னா, வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாஜகவின் வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலுக்கு அரசு அதிகாரிகள் தான் துணை போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு அதிகாரிகள் அப்படின்னா
அரசை தானே சொல்றாங்க. இது வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு இல்லைங்க சார். ஒரு அரசு போதைப் பொருளுக்கு துணை போகுதுன்ற அந்த இது அவங்க அரசுன்னு குறிப்பு இல்லை, அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. அரசு அதிகாரிகள் தான் அரசு. பொதுமைப்படுத்தாதீங்க, அவங்க சொல்கிறதான் கரெக்டு. அதாவது அரசு அதிகாரிகள் வேறு, அரசு வேறு. அரசுக்கு அதை தடுக்க வேண்டிய பங்கு இருக்குது. லாக்அப் கொலை டெத்து நடக்குது அப்படின்னா உடனே முதல்வர் கீழே இருக்குது, முதல்வர் தான் அதை அங்கீகரிக்கிறாரு, முதல்வர் அதை செய்ய சொன்னார்னு சொல்லுவோமா? எவனோ ஒரு அதிகாரி எவனோ ஒரு பைத்தியகாரம் பண்ணுவோம். அதற்கு பிறகு அரசு எப்படி இயங்குகுது அப்படின்றத பொறுத்து தான் அரசு வந்து இந்த விஷயத்தில் எப்படி அரசினுடைய பார்வை இருக்குது அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படும். உடனடியாக ரொம்ப நடவடிக்கை, உடனடியாக அவனை சஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் அப்படின்னு போனால் குறிக்கிறதுக்கு அந்த அரசு 1-2 அரசு அதிகாரிகள் அவங்க சொல்ல அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. 800க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள்னு சொல்றாங்க சார். கேட்டதுக்கு நம்ம சொன்னேன். இந்த இதுக்குள்ளே போகணும். நான் சொல்ல வந்த விளக்கம் ஒரு அரசுக்கும் அதிகாரிகளும் உள்ள வித்தியாசம். உங்கள் பார்வையில் என்ன தப்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதை பொதுமைப்படுத்த பார்க்குறீங்களோ அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். அரசு அதிகாரிகள் வேறு, அரசுடைய நிலைப்பாடுன்றது வேறு இருக்கும். இங்கே அரசு அதிகாரி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அரசு நடவடிக்கை எடுத்தால் ஓகே, எடுக்கலைன்னா அந்த விமர்சனம் வரும். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது, அதை தடுக்க அரசு தவறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசு மெத்தனமாக இருக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு. ஸ்டாலினே மெத்த மட்டையினை விற்க சொன்னார்னு அர்த்தம் கிடையாது. அதில் நடவடிக்கை எடுக்கிறதுல இவங்களுடைய வேகம் பத்தாது அப்படின்ற விமர்சனம் தான். அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளும் நம்ம சொல்ல முடியாது. ஆசை கொண்டவர்கள், பொருளாசை கொண்டவர்கள் இதை அனுமதிப்பார். அது நேற்று ஒரு பிரபல பத்திரிகையில் கூட 890 அதிகாரிகள்கிட்ட போதைப் பொருள் இவங்களோட சம்மந்தம் இருக்குதுன்னு அதிர்ச்சி தகவலை உளவுத்துறை வெளியிட்டதாக அவர் சொல்கிறாங்க. அது என்ன ஆதாரம்னு நமக்கு தெரியாது, ஆனால் இந்த தகவல் பத்திரிகையில் வெளியே வருது. அதை பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கானா இருக்குது, எங்கேயுமே இல்லை, சுத்தமாக இல்லை. அதிகாரிகள்லாம் யோகியமானவங்களாம் சொல்ல முடியாது. போதைப் பொருள் வைக்கிறவங்களோட தொடர்பில் இருக்கும். அதனால தான் அந்த நடமாட்டங்கள்ன்றது ரொம்ப கம்மி, மட்டுப்படுத்தப்படாமல் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல பள்ளிகள் பக்கத்தில் விற்கிறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறோன்னா உடனடியாக நடவடிக்கை வந்ததுன்னா ஓகே, வரலன்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ லிங்க் இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சுட்டு போலீஸ் துறை மந்திரியே சரியில்லை, அவருக்கும் மாமூல் போகுதுன்னா சொல்ல முடியாது. அப்போ அரசுன்றது வேறு, அதிகாரிகள்ன்றது வேறு. அரசுடைய வேலை என்ன? அதிகாரிகள் இப்படி நடக்கிறாங்கன்னா அவனை தூக்கி இடத்த மாற்றுறது, அவன் மேலே நடவடிக்கை எடுக்குது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சு இதை தடுத்து இல்லாமல் செய்வது வேலை. அதற்குரிய அதிகாரியை மேலதிகாரியை போடுறது, அதற்குரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரில் போடுறது, அதற்குரிய வருவாய்த்துறை அதிகாரியில் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது அரசுடைய வேலை. இதை விமர்சனம் பண்ணணும். இவங்க வானதி சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சி அவங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து பத்திரிகையாளர்னா இதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி தான் நம்ம பேசணும். ஓகேங்க சார். பல கேள்விகளுக்கு நேர்த்தியாக பதில்களை வந்து நேர்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.